Hi guys, I'm SK. So storage specifier la இன்னைக்கு நம்மளோட செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோஸ் பார்க்க போறோம். இதுல என்னன்னா ஆல்ரெடி வந்து auto keyword எப்படி வர்க் ஆகும், static keyword எப்படி வர்க் ஆகும் அப்படிங்கறது பார்த்தோம். நம்மளோட ப்ரோகிராம் வந்து எங்க இருக்கு அப்படினாக்கா cd space desktopல cd space c series இதுல இருக்க நம்மளோட va store.c இந்த ஃபைல் தான் நம்மளோட ஃபைல். So இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி ஒரு மெயின் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், சில ஒரே ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம் ரிப்பீட்டடாக. அதே நேரத்தில் ஃபங்க்ஷன் 2 ஒர்க் ஆனிச்சு, ஸ்டாட்டிக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா ரிஜிஸ்டர் கீவேர்டு எப்படி ஒர்க் ஆகும், அதே நேரத்தில் எக்ஸ்டர்ன் கீவேர்டு நான் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸ்டர்ன் கீவேர்டு இருக்குல்ல, இந்த எக்ஸ்டர்ன் கீவேர்டு எங்கே இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். இந்த ஆட்டோ கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லோக்கலில் மட்டும் தான் டிக்ளேர் பண்ண முடியும், அதை வந்து குளோபலாக நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ லோக்கலில் மட்டும் தான் டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்னா என்ன, எப்படி வந்து இங்கே கொடுக்குறோம்ல, இங்கே லோக்கலாக என்ன கொடுத்துருக்கோம், ஆட்டோ என்ட்டு a = 100ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இதை ஸ்லாஷ் பண்ணி, அதாவது கமெண்ட் பண்ணிவிட்டு இதே ஆப்ரேஷனை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன், இன்ட்டு ஆட்டோ init a = 10 அப்படின்னு குளோபலாக டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே ஹிடன் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து ஜஸ்ட் அதே ஃபங்க்ஷன் ஒன்று நான் ரன் பண்ணேன்னா எனக்கு எரர் இண்டிகேட் ஆகும். ஸோ ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆட்டோ இன்டிஜர் மேலே என்னால் ஸ்பெசிஃபிக் பண்ணி டிக்ளேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது, integer of a. ஸோ என்னால் ஆட்டோங்கிற கீவேர்டு வச்சு என்னால் குளோபலாக நார்மலாக ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து என்னால் பண்ண முடியல, இல்லை டைரெக்டாக ஆட்டோங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி என்னால் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஒரு எரர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், தேர்ட் பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா எக்ஸ்டர்ன்கிற கீவேர்டு எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ எக்ஸ்டர்ன்கிற கீவேர்டில் ஃபஸ்ட் ப்ரோக்ராம் என்ன இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வந்து டிலீட் பண்ணிடுறேன். ஃபங்க்ஷன் 4 கால் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். 4 ஃபங்க்ஷன் 4ல் இல்லை 3 ரைட், 3 இந்த ஃபங்க்ஷன் 3 கால் பண்ணுறேன். நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், இன்டீஜர் ஃபங்க்ஷன் 3. இந்த ஃபங்க்ஷன் 3க்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இந்த எக்ஸ்டர்ன்கிற கீவேர்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் லோக்கலாக டிக்ளேர் பண்ணி ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், இல்லை குளோபலாக டிக்ளேர் பண்ணி ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இப்போ எனக்கு ஃபங்க்ஷன் 3ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்ன் அதில் இன்டிஜரில் y அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுறேன், இல்லை val1ன்னு வச்சுக்கலாமே. ஓகே, value1ன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், printf the value of y is format specifier, then next line comma. இப்போ நான் எதை கால் பண்ணுறேன், இல்லை the value is val1. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷன் 3ன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதில் எக்ஸ்டெண்ட் init value1ன்னு ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நாட் எந்த வேல்யூவும் நான் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை value2ன்னு வச்சுக்கலாம், value1 வேண்டாம், value2ங்கிறத வச்சுருக்கேன். value1 இப்போ value2ங்கிறத நான் கால் பண்ணுறேன். value1ங்கிறத நான் குளோபலாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே டிக்ளேர் பண்ண போகிறேன், மெயினுக்கு மேலே. ஓகேவா? ஸோ மெயினுக்கு மேலே இன்டீஜர் value2 = 200 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? சிம்பிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், குளோபலாக இன்ட்டு val2 200 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். டிக்ளேர் பண்ணியிருக்கேன் மெயின் கீழே ஃபங்க்ஷன் 3க்குள்ளே நான் வந்து அதை கால் பண்ணுறேன்.
இப்போ ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணோம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணும், நம்ம ப்ரோட்டோடைப் செட் பண்ணணும். ப்ரோட்டோடைப் எங்கே செட் பண்ணணும், மேலே மெயினுக்கு மேலே இன்டீஜர் ஃபங்க்ஷன் 3ங்கிற என்னோட ப்ரோட்டோடைப். ஓகே, சேவ் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு கம்பைல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட்டு ஃபஸ்ட்டுக்கு வேல்யூ ஆஃப் A 10, வேல்யூ ஆஃப் 2 இஸ் 200ன்னு குளோபலாக என்னோட ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் எனக்கு அவுட்புட்டு 10 200 வந்திருக்கு. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா இந்த 200 குளோபலில் இருந்து கன்சிடர் பண்ணிடுது. 10ங்கிறது எந்த அவுட்புட் அப்படின்னா இந்த லோக்கல் 10. ஸோ இந்த ஃபங்க்ஷன் 1ங்கிறத நான் கால் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஃபங்க்ஷன் 1 ப்ளஸ் ஃபங்க்ஷன் 3 ரெண்டையும் கால் பண்ணியிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா எனக்கு ஃபங்க்ஷன் 1ங்க ஒருத்தர் ரிசல்ட் வந்துருக்கு. ஸோ இதையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ஜஸ்ட் ஃபங்க்ஷன் 3 மட்டும் கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் 3 கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக ஃபங்க்ஷன் 3க்கு வரும். இதில் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்டர்ன் இன்இட் போட்டு இன்டீஜர் வேல்யூவில் வேல்யூ 1ன்னு நான் சும்மா வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். செகண்டு பிரிண்ட்எஃப்ல வேல்யூ 2ன்னு கொடுத்து ஒரு வேல்யூ 2 குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூ ரிசீவ் பண்ணி ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ அவுட்புட் பாருங்கள். இப்போ இங்கே அவுட்புட் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஜஸ்ட்டு 200ங்கிறது மட்டும் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்க வேல்யூ எனக்கு எடுத்துகிட்டு வரும். அதே நேரத்தில் லோக்கலாக நான் டிக்ளேர் பண்ணியிருக்க அந்த வேல்யூ எனக்கு வந்து உள்ள ஸ்டோர் ஆகும். எதுக்குள்ள, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள. ஸோ சி ஜஸ்ட் printf this is my value of value 1. ஸோ இப்போ நான் செகண்டில் நான் என்ன பண்ண போகிறேன், வேல்யூ 1ஓட ரிசல்ட்டை நான் கொடுக்க போகிறேன். இந்த வேல்யூ 1ஓட ரிசல்ட் நான் எங்கே கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, மேலே தான் டிக்ளேர் பண்ணணும், அதாவது வேல்யூ 1. ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ 1 நான் மேலே டாப்பில் தான் டிக்ளேர் பண்ணணுமா, அதாவது என்னோட மெயினுக்கு மேலே இந்த இடத்துல தான் டிக்ளேர் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இதில் நான் என்ன டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஜஸ்ட்டு இன்டீஜர் வேல்யூ 2 வேல்யூ 1 ஈக்குவல் டு 100 தட் இஸ் 1000. ஓகேவா. ஸோ இன்டீஜர் வேல்யூ 1000 நான் டிக்ளேர் பண்ணி இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னாக்கா, specifier storage C. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். ஜிசி ஸ்டோரேஜுங்கிறது தான் நம்மளோட ஃபைல் நேமு. நான் ரன் பண்ணுறேன். எனக்கு ஒரு எரர் கட்டுது. என்ன எரர் அப்படின்னாக்கா, printf அப்படிங்கிறத நான் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். ஸோ வேர் இஸ் மை ப்ரோக்ராமர், திஸ் இஸ் மை ப்ரோக்ராம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதில் எக்ஸ்டர்ங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். அந்த வேல்யூ 1 ஈக்குவல் டு 1000 டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனோடனே இதில் இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ என்னோட ரிசல்ட் இந்த 1000 இங்கே எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அதான் இந்த எக்ஸ்டர்ன் கீவேர்டோட பர்பஸ். ஸோ என்னோட வேல்யூ வேரியபிள் நேம் நான் எந்த இடத்துல வேணாலும் டிக்ளேர் பண்ணிக்க முடியும். அதோட ரிசல்ட்டை நான் எங்கே வேணாலும் பார்க்க முடியும். ஸோ இப்போ திஸ் இஸ் மை வேல்யூ ஆஃப் வேல்யூ 1 1000ங்கிறது வந்திருக்கு. ஸோ இதான் அந்த 4 கீவேர்ட்ஸ். ஸோ 4 கீவேர்டில் இது எக்ஸ்டர்ன் கீவேர்டு. இந்த எக்ஸ்டர்னோட ஒர்க்கு எந்த இடத்துலேருந்து வேணாலும் எந்த வேல்யூ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். குளோபலாக டிக்ளேர் பண்ணிவிட்டு லோக்கல் மீன்ஸ் இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரிஜிஸ்டர். ஓகேவா. ஸோ இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிஜிஸ்டர் கீவேர்டு எப்படி ஒர்க் ஆகும், இதுக்கும்
அந்த எக்ஸ்டர்ன் கீவேர்டுக்கும் மற்ற கீவேர்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னாக்கா ரிஜிஸ்டர் கீவேர்டு வந்து மெயின் மெமரியில் ஸ்டோர் ஆகும். என்னோட வேல்யூ எல்லாத்தையுமே எங்கே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாக்கா மெயின் மெமரியில் ஸ்டோர் பண்ணும். இப்போ என்னோட ப்ரோக்ராம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட ப்ரோக்ராம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் ஃபுல் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஃபுல் ப்ரோக்ராம் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபங்க்ஷன் 4, இப்போ ஃபங்க்ஷன் 3 நான் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு வந்து எக்ஸ்டர்ன் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது ரிஜிஸ்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நம்மளோட ஃபங்க்ஷன் 4 அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் 4ல் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஜிஸ்டருங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரிஜிஸ்டர். இது பொறுத்தவரையிலும் extern value 1 part-2 function 2 static ஓகேவா. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் 4 நான் கால் பண்ணுறேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு நேம் மென்ஷன் பண்ணுறேன், ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி ஃபங்க்ஷன் 4 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இது எப்படி ஒர்க் ஆகும், இப்போ எக்ஸ்டர்ன் பார்த்தாச்சு. இப்போ ரிஜிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சிம்பிள் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு நான் ரிஜிஸ்டர் கொடுத்தேன்னா ரிஜிஸ்டர் கொடுக்கும்போது ஒரு அட்வான்டேஜ் வந்து மெமரி வந்து மெயின் மெமரியில் ஸ்டோர் ஆகும். செகண்ட் திங்ஸ் என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நார்மலாக கம்பைல் ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்க ஒரு வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ரிஜிஸ்டருங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நான் டிக்ளேர் பண்ணியிருக்குங்கிற வேரியபிளுக்கும் நிறையா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதே நேரத்தில் இது வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் இதில் வந்து லிமிட்டட் மெமரிஸ் மட்டும் தான் நம்மளால், லிமிட்டட் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணவோ இல்லை ஆக்சஸ் பண்ணவோ முடியும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 பிட், 32 பிட், 64 பிட் இந்த அளவில் தான் நம்மளால் ஒரு ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதில் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். ஃபங்க்ஷன் 4 ரைட். இந்த ஃபங்க்ஷன் 4 இதை ஒரு ஃபங்க்ஷனாக கொடுக்குறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ரிஜிஸ்டருங்கிற டைரெக்டாக டிக்ளேர் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் இன்டீஜரில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்பருங்கிறது என்னோட வேரியபிள் நேம், இன்ட்டுங்கிற என்னோட டேட்டா டைப், ரிஜிஸ்டருங்கிறது என்னோட ஸ்டோரேஜ் கிளாஸோட கீவேர்டு. ஸோ இதை நார்மலாக நான் ஒரு ஃபார் I equal to 1, I less than or equal to for number equal to 1, number less than or equal to 5 வச்சுக்கலாம். ஸோ நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் ஓகேவா. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப் எழுதியிருக்கோம். இந்த ஃபார் லூப்பில் உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸ்டேட்மெண்ட் என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு printf ஸ்டேட்மெண்ட்டு. printf value stored in register, value stored in register. ஸோ இதில் %d/n கமா எதை டிக்ளேர் பண்ண நம்பர். ஓகே. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ஃபார் லூப்பில் வர ரிசல்ட்டுக்கும் நார்மல் ஃபார் லூப் டைரெக்டாக டிக்ளேர் I equal to 0, I equal to 1 இல்லாட்டி I equal to 0ன்னு கொடுத்து ஃபார் I in rangeன்னு கொடுத்து ஃபார் I equal to 0, I equal to 1, I less than 5, I plus plusன்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த ரெண்டு லூப்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா இது அதை விட இது ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதை எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னா டைமர் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணோம். அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரிட்டர்ன் 0. ஸோ இந்த ப்ரோக்ராமோட ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ இது நம்மளோட ப்ரோக்ராம், நமக்கான அவுட்புட் ஃபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிசிசி ஸ்டோரேஜ் ஓகேவா.
ஸோ என்ன ரிஜிஸ்டர் வருதுன்னா இந்த ஃபங்க்ஷன் 4ங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணல. எங்கே டிக்ளேர் பண்ணல? ப்ரோட்டோடைப் டிக்ளேர் பண்ணல, அதனால யாரை இன்டிமேட் பண்ணுது. ஸோ எங்கே நம்ம இன்டிமேட் பண்ணோம்? இங்கே ப்ரோட்டோடைப். எந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணாலும் அதுக்கு ப்ரோட்டோடைப் மஸ்ட். ஃபங்க்ஷன் 4. Storage, okay. Function 4. For my VM editor files. So அதனால தான் இந்த மாதிரி எரர் வருது. இப்படி வரும் இல்லை. ஸோ ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணுவோம். ஸ்டோரேஜ் எக்ஸிக்யூட்டர். ஸோ இப்போ என்னோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வேல்யூ ரிஜிஸ்டர் 1 2 3 4 5ங்கிற இந்த ரிசல்ட் எனக்கு வந்திருக்கும். ஸோ நார்மலாக கொடுத்த உடனே எனக்கு அவுட்புட் வந்துடுது. இது வந்து சம் டைமிங் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அது வந்து நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டோரேஜ் கிளாஸில் மொத்தம் 4 பார்ட் இருக்குது. ஆட்டோ, ஸ்டாட்டிக்கு, எக்ஸ்டர்ன், ரிஜிஸ்டர். ஆட்டோ ஸ்டாட்டிக் எப்படி சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஹைட்ரேஷன் ஆகாமல் வெறும் வேல்யூ மட்டும் வருது ஆட்டோ. ஒரு வேல்யூ ஹைட்ரேட் ஆகி மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது வந்து ஸ்டாட்டிக்கு. எக்ஸ்டர்ன்ங்கிறது எந்த இடத்துல வேணாலும் எந்த கீவேர்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது எந்த இடத்துல வேணாலும் என்னோட டேட்டா டைப் வச்சு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்க முடியும். அந்த வேரியபிள் நேமை எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வேணாலும் லோக்கலாக நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது எக்ஸ்டர்ன். ரிஜிஸ்டருங்கிறது நம்ம வந்து ஒரு ரிஜிஸ்டரை மென்ஷன் பண்ணி நம்ம ஒரு வேல்யூவை செட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது மெயின் மெமரிலேருந்து எக்ஸிக்யூட் ஆகும். ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து கம்மியான வேல்யூ வச்சு தான் ஆக்சஸ் ஆகும். அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு சீரீஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.